ஏனென்றால் நீங்கள் தேடினாதான் அவர் உங்களுக்கு பெற வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொள்ள வாசலை திறப்பாங்க. Amen. Amen. ஓகே, அப்போ நீங்கள் அவர் இருக்கிறான்னு சொல்லி நம்பினா, நீங்கள் அவரை தேடும்பொழுது, நீங்கள் அவர் இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னா, நீங்கள் அவரை தேட வேண்டியது அவசியம் இருக்குது. அவரை தேட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏனென்றால் நீங்கள் தேடினாதான் அவர் உங்களுக்கு பெற வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொள்ள வாசலை திறப்பாங்க. I mean, you will have access when you believe God exists and when you seek Him. அப்படின்னா அவரை நீங்கள் acknowledge. சீக்கிங்னா போய் ஆண்டவரே எங்கே இருக்கீங்க, ஆண்டவரே என்னோட ஜெபத்தை கேளுங்க, அப்படி இல்லை. acknowledge அவரை. ஆண்டவரே காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்கள் கணவர் பக்கத்தில் இருந்தாரா, குட் மார்னிங் போடா அப்படியே சொல்லுவீங்க? குட் மார்னிங் போடா அப்படியே சொல்லுவீங்க? குட் மார்னிங் யோ, குட் மார்னிங் அப்படின்னா அழகா குட் மார்னிங். அவங்க உங்கள் ஸ்பெஷல் நேம் இருக்கும், என்ன கூப்பிடணுன்னு அந்த பேர் சொல்லுவீங்க, அன்பாக கூப்பிடுறது. ஏன் அந்த மாதிரி நீங்கள் அதை அக்னாலேஜ். அவர் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, ராத்திரிலாம் ஒரே மெத்தையில் தான் படுத்துருந்தோம், காலையில் எழுந்திரிக்கும்பொழுது குட் மார்னிங் அப்படின்னுங்க. என்ன ஆகும்? அது அக்னாலேஜ். அதான் அக்னாலேஜ். ஓகே. போய் அவர் தேடுறதில்ல, கணவர் பக்கத்தில் இருக்கீங்களா இல்லையா, இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது சரி, எல்லா நேரத்துலையும் சரி, நீங்கள் அக்னாலேஜ் பண்ணால் போதும். யூ ஆர் ஆல்வேஸ் வித் மீ, குட் மார்னிங், ஓகே, யூ ஆர் ஆல்வேஸ் வித் மீ சொல்லி நீங்கள் அதை அக்னாலேஜ் பண்ணிங்கனாலே போதும். ஆண்டவரை நீங்கள் உணர முடியும். ஓகே, உணரா விட்டாலும் அவர் இருக்கார், அதையும் நீங்கள் நம்பணும். சரியா? ஓகே. அப்போ